வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். தயவு செய்து வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற அந்த தகவல் உங்களுக்கு தெரியும். அது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2026 கடலூர் மாவட்டம் திட்டக்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் சுமார் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு தவறான செயலுக்காக இந்த 24ஆம் தேதி தான் அந்த உண்மையான குற்றவாளிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல அந்த உண்மையான குற்றவாளி என்று சொல்லக்கூடிய சதீஷ் சுமார் 39 வயதை நிரம்பிய அந்த நபருக்கு 45,000 அபராதமும் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னும், அவங்களுடைய மனைவி அல்லது அவங்களுக்கு கூட சப்போர்ட்டா இருந்த பெண் புரோக்கர் என்று சொல்லக்கூடிய தமிழரசி அவங்களுக்கு சுமார் 30,000 ரூபாய் அபராதமும் அவங்களுக்கும் 30 ஆண்டு சிறை தண்டனையும் அப்படின்ட்டும், இவங்க 2 பேருக்கும் உதவிகரமாக இருந்த கபிலன் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு 15,000 ரூபாய் அபராதமும் 30 ஆண்டு சிறை தண்டனையும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு எதற்காக இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க? இவங்க இந்த அளவுக்கு, அதாவது 30 வருடம் சிறையில் வாழற மாதிரி, சிறை தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 7ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 சிறுமிகள் அந்த திட்டக்குடி பஸ் ஸ்டாண்டில் பூக்கடை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடன் இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. இதில் 7ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு அவங்க 2 பேரும் வேற வேற கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் 2 பேருமே ஒரே ஊரை சார்ந்தவங்க. அந்த பள்ளிக்கூடம் வரும்போதும் போகும்போதும் அவ்வளோ ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய ஒற்றுமை அப்படின்றது இருக்கும். இதை பார்த்த தனலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்கறது ரொம்ப நல்ல பொண்ணுங்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஒற்றுமையாகவும் இருக்கிறாங்க. அப்போது இதில் ஏதாவது ஒரு பெண்ணை நம்ம தவறாக பயன்படுத்தினாலும் கூட இன்னொரு பெண்ணும் அதற்கு வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன் அப்படின்னா 2 பேருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தில் தனலட்சுமி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசங்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கிறாங்க. எனக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களும் வந்து பார்க்கறது உங்களை மாதிரியே இருக்கும், அச்சசல். நீங்கள் பார்க்கறது அக்கா தங்கச்சிக்கு மாதிரி இருக்கிறீங்க. உண்மையாலே அக்கா தங்கச்சி பிறந்தாலும் கூட இவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் ரொம்ப நல்ல பசங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கட்டெல்லாம் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பெண்களுடைய மனதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்க பார்க்குறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தனலட்சுமி பூக்கடை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூக்கடை வைத்திருக்கக்கூடிய இடம் அப்படின்றது தனலட்சுமி இது கிடையாது. அந்த தனலட்சுமியினுடைய கள்ளக்காதலனான சதீஷ் என்று சொல்லக்கூடிய அவங்க தான் அந்த இடம். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு 4-5 இடத்துல பூக்கடை வச்சிருப்பதால இந்த பர்டிகுலர் திட்டக்குடியில் இருக்கக்கூடிய பூக்கடையை தனலட்சுமி கிட்ட கொடுத்து நீங்க வந்து கடையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு கைமாறா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்துல 1 நாள் அல்லது மாசத்துல 4 நாள் அப்படின்ற வீதம் என் கூட வந்து நீங்க இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு விஷயம் சொல்ல, இதை கேட்ட தனலட்சுமி என்ன பண்றது, ஸோ கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரிய தப்பு கிடையாது, அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய இடம் இது அப்படின்ற மாதிரி நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கள்ளக்காதலனான சதீஷ் கூட இவங்க ரொம்ப நெருக்கமாக பழகிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் யதார்த்தமாக சதீஷ் இந்த பூக்கடையாண்ட வரான். பூக்கடையான் வந்துட்டு அவன் உக்காந்துட்டு இருக்கும்போது இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த 2 சிறுமிகளும் அங்கே வராங்க. வந்தா தனலட்சுமி கிட்ட ரொம்ப அன்னுனியமா ரொம்ப அன்பா பேசுறாங்க. இதை பார்த்ததுமே சதீஷுக்கு பரவாயில்ல, தனலட்சுமி இந்த 2 பசங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறான், ஆகையால எப்படியாவது இந்த 2 பசங்களையும் தனக்கு கொடுக்கணும், தனக்கு உரித்தாக்கி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி திட்டம் திட்டுறான்.
அதன் அடிப்படையில் தனலட்சுமியை ஒரு நாள் தனியாக கூப்பிட்றான். கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, யார் அந்த 2 பசங்க, பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடிய அந்த 2 பசங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு எப்படியாவது அந்த 2 பசங்களையும் என் கூட அனுப்பி வச்சு நான் அவங்களோடு தவறான முறையில் இருந்தேன் அப்படின்னா அந்த கடையை உனக்கே நான் சொந்தமாக எழுதி கொடுத்துட்றேன். ஆகையால நீ எப்படியாவது அந்த 2 பெண்களுடைய மனசையும் கலைச்சி அந்த 2 பெண்களும் என் கூட நீங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஏற்பாடு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட தனலட்சுமி பண ஆசையால் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 2 பசங்களையும் அந்த 2 பெண்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி அதே மாதிரி சதீஷ் கூட கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் வைக்கிறாங்க, பழக வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சதீஷ் என்ன பண்றான் அப்படின்னா அந்த 2 பசங்களையுமே தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்போதைக்கு நான் ரொம்ப நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான். ஆனா முதல் முறை அப்படின்றதெல்லாம் அந்த பசங்க எதுவுமே செய்யவே இல்லை. 2வது முறை அப்படின்னு போகும்போது கொஞ்சம் லேசான சில்மிஷங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான். 3வது முறை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெண்களை சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை செஞ்சு அந்த பெண்களுடைய கற்பை எல்லாமே அவன் கலைச்சிருக்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் தனலட்சுமிக்கு தெரிய வருது. தனலட்சுமிக்கு ஆல்ரெடி வந்து இவர் ஒரு இது கொடுத்துருக்கிறார் இல்லையா, வாக்கு மூலம். அந்த 2 பசங்களையும் வந்து என் கூட நீ அனுப்பி வச்ச, அவங்களோட நான் இருந்தேன் அப்படின்னா அந்த கதையை வந்து நான் உனக்கே எழுதி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா சதீஷ் என்ன பண்றான் அப்படின்னா அது மாதிரி கடையை வந்து எழுதி தரவே இல்லை. அதற்கு கைமாறா அவன் வேற என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பசங்க ஒரே ஒரு முறை மட்டும் தான் என் கூட வந்தாங்க, இவங்களை அடிக்கடி நீ எனக்கு அனுப்பணும். அதோடு மட்டும் இல்லாம எனக்கு தெரிந்த நபர்கள் விருத்தாச்சலம் பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த பெண்களை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த 2 பெண்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை ஒரு விபச்சாரி மாதிரி நடத்துறதுக்காக சதீஷும் தனலட்சுமி வந்து பிளான் பண்றாங்க. இப்போ தனலட்சுமிக்கு கடை வந்து சொந்தமாயிடுச்சு. இப்போ இந்த 2 பசங்களை வச்சு இன்னும் நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல யோசிக்கும் போது பல லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அதன் அடிப்படையில் சதீஷ் கிட்ட கூப்பிட்டு இந்த 2 பசங்களையும் நான் எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அழைச்சிட்டு வரேன். நீ சொன்ன இல்லையா விருத்தாச்சலத்தில் யாரோ உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட இந்த 2 பசங்களையும் நீ சேர்த்து விடு. பிறகு அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டிக்கிறாங்க. அதே மாதிரி சதீஷ் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு நாள் தனலட்சுமிக்கு போன் பண்ணி இந்த 2 பசங்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இருக்க சொல்லு, நான் அந்த 2 பசங்களையும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த 2 பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அவனுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவனுடைய மனைவி இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 2 பசங்களையும் வந்து சித்திரவதை பண்ணிக்கிறான். திரும்ப இந்த தனலட்சுமி அப்படின்றவங்க எவங்களா கூடவே அனுப்புறாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. இங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து ரேஸ் ஆகலாம், எதுக்கு தனலட்சுமி தான் ஒரு கெட்டவன் தெரியுது இல்லையா, எதற்காக அவங்க சொல்றது இந்த 2 பெண்களும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல சதீஷ் முதல் முறை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது எதுவுமே பண்ணல. ஆனா 2வது முறை அழைச்சிட்டு போகும்போது சில்மிஷம் பண்ணான்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அப்ப என்ன பண்ற அப்படின்னா இந்த 2 பெண்களுடைய இந்த 2 பசங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதை ஒரு வீடியோவை எடுத்து வச்சு அதை காட்டி இந்த 2 பசங்களையும் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பசங்க தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டு நேரா சதீஷ் கூட வராங்க. சதீஷ் என்ன பண்றான் அப்படின்னா அதாவது விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய தமிழரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு இந்த 2 பசங்களை வந்து அர்ப்பணிக்கிறான். அது மாதிரி கொடுக்கும்போது அந்த 2 பசங்களும் அந்த தமிழரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட மாட்டிட்டு படாத துன்பப்படுறாங்க. ஐயோ நம்ம ஏடாகூடமா வந்து மாட்டிட்டுமே, நம்மளுடைய லைஃப் இவ்வளோ கேவலமாக போனோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த தமிழரசன் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய ஆசை தேர்ந்ததுமே இந்த 2 பசங்களும் வந்து சின்ன பசங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, இவங்க 2த்தையும் நாம விபச்சார அது மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டுறான். அதன் அடிப்படையில் என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப திட்டக்குடி, சேலம், வளத்தூர் இது மாதிரி நிறைய பகுதிகளில் இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ஏற்படுத்துகிற மாதிரி
அதாவது நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, கால் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு இவ்வளோ ரூபாய் நீங்கள் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஆளை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த 2 பசங்களுடைய வாழ்க்கையும் அந்த தமிழரசன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் பயங்கரமாக நாஸ்தி பண்ணி குட்டிச்சோராக இருக்கிறான். இப்போ மேலும் இந்த பெண்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த 2 பெண்களையும் ஒரு நபர் கேட்குறாங்க. அது மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டோட்டலாக இவ்வளோ காசு நான் கொடுத்துட்றேன். அதாவது எப்படி சொன்னால், ஒரு மாடு ஆடு பேரம் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த 2 பசங்களுக்கும் இவ்வளோ காசு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த 2 பசங்களும் வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் எடுத்து தமிழரசன் கிட்ட சொல்ல, இதை கேட்ட தமிழரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நமக்கு தான் லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது, யார் வீட்டு பொண்ணு நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த 2 பெண்களையும் அரியலூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து வித்துறான். வித்துட்டு பிறகு என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய வீடு, நிறைய வீடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா விபச்சார விடுதியை வச்சு தனியாக வச்சு நடத்திட்டு வரான். அது மாதிரி இருக்கும்போது இந்த 2 பசங்களையும் கூட்டின்னு போயிட்டு அந்த விபச்சார விடுதியில் விட்டு பல லட்ச ரூபாய் பணம் வந்து அந்த பசங்களை வச்சு சம்பாதிக்கிறான். அந்த ஒவ்வொரு முறையும் 1 மற்றும் 1க்கு மேற்பட்ட ஆண்களோடு அந்த பசங்க அப்படியே சித்திரவதை பண்ணி அதனால நிறைய பணத்தை அந்த நபர் வந்து ஈட்டியிருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2 பசங்களும் நாம் தேவையில்லாமல் அந்த தனலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சத்தே கூட நம்ம பழக வச்சது ஃபஸ்ட்டு தப்பு. அவ கூட்டின்னு வந்து சதீஷ் அப்படின்றவங்ககிட்ட கொடுத்துட்டு இப்போ சதீஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, விருத்தாச்சலத்தில் இருந்த தமிழரசன் அப்படின்றவன் அரியலூரில் இருக்கக்கூடிய குமார் அப்படின்ற ஒரு நபருக்கும் கொடுத்துட்டு நம்மளை இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சு வேற வழி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரா உக்காஞ்சி ஒரு நாள் திட்டம் தீட்டுறாங்க. அந்த நாள் அப்படின்றது தான் சுமார் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம், சரிங்களா? அந்த நாள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குமார் கூட ராஜி அப்படின்னு சொல்ற ஒரு பெண், இவங்க 2 பேருனுடைய நடவடிக்கை நல்லா வாட்ச் பண்றாங்க. எவ்வளோ நேரம் வரைக்கும் கிராகி, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த பெண்களை வந்து அதாவது விபச்சார விடுதி மாதிரி நடத்துறாங்க இல்லையா, எவ்வளோ நேரம் எத்தனை பேர் வராங்களோ இவங்களை எல்லாரும் ஒருத்தராக அனுப்பி அந்த பெண்களை வந்து சீரழிக்கிறது. பிறகு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒவ்வொரு நாள் டீட்டெயிலும் 2 பெண்களும் வந்து உக்காந்து கலந்தோசிக்கிறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது இரவு நேரத்தில் 10:30 மணிக்கு மேலேயும் 3:30 மணிக்கு உள்ளவும் இவங்க 2 பேரும் போயிட்டு, அதாவது இங்கே இந்த விடுதியில் இருக்காம வேற இன்னொரு இடத்துல போயிட்டு தூங்கி எழுந்து வராங்க அப்படின்ற விஷயம் இந்த 2 பெண்களுக்கும் தெரிய வருது. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆகியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மாதிரி முடிவு எடுத்த பிறகு சுமார் அந்த பெண்களை 10லிருந்து 24 நபர்கள் இந்த குழந்தைங்களை வந்து சித்திரவதை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்கிறாங்க. பிறகு இந்த திட்டம் தீட்டின பிறகு எப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல எப்போ இந்த குமார் மற்றும் ராஜி அப்படின்ற இந்த 2 நபர்களும் கிளம்பி போறாங்களோ அப்போதிலிருந்து இவங்க இங்கிருந்து எப்படியாவது கிளம்பியே தேரணும் அப்படின்ற மாதிரி முன்கூட்டிய பிளான் எல்லாம் போட்டு அந்த பகுதியில் இருந்து எப்படியோ அவங்களுடைய கண்ணுல மிளகாதூள் தூவி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வராங்க. வெளிவந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் காசு வசூல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, அங்கிருந்து வரணும் இல்லையா, அரியலூர்ல இருந்து எங்க கடலூர் வரணும் இல்லையா திட்டக்குடிக்கு, இப்போ காசு வசூல் பண்ணி எப்படி வழி போனோம், திட்டக்குடிக்கு எப்படி வழி போனோம் அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு தெரியல. எங்களுடைய மனது ஃபுல்லாவுமே பயமும் பதட்டுமே நிறைஞ்சிருக்குது. ஆகையால நாங்க எப்படி வழி போனோன்னு கூட சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட காசும் வசூல் பண்றாங்க. அதே மாதிரி பஸ் ஏற்றி விடவும் அவங்க கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஊர் மக்களும் அந்த 2 பசங்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. பிறகு அரியலூரில் இருந்து கிளம்பி நேராக கடலூர் இருந்து திட்டக்குடி வராங்க. திட்டக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த 2 பசங்களும் வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் தராங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தனலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூக்கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி தான் காரணம். ஆகையால நீங்க அந்த பெண்மணியை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டீங்க அப்படின்னா
அதன் மூலியமா விருதாச்சலத்திலிருந்து அரியலூரில் இருந்து இன்னும் பல்வேறு இடங்களுக்கெல்லாம் என்னை அனுப்பி வச்சாங்க. டோட்டலா எங்களை சீரழிச்சது சுமார் 15லிருந்து 24 நபர்கள். அவங்க எல்லாரையுமே எங்களால தனித்தனி அடையாளம் காட்ட முடியும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட நான் அனுபவிச்ச வலிகளும் வேதனைகளும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனலட்சுமி அப்படின்ற பெண்மணியை போலீஸ் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஏமாற்றி இருக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸுடைய ட்ரீட்மெண்ட்ல அவங்க உண்மையை ஒத்துருக்கிறாங்க. உண்மையை ஒத்துட்ட பிறகு தனலட்சுமி என்ன பண்றாங்கன்னா, சதீஷ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ தமிழரசன் அப்புறம் அவங்களுடைய மனைவி, ஸோ இவங்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா காட்டி கொடுக்குறாங்க. இருந்தாலும் கடைசியாக இருந்த அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது குமார் மற்றும் அவங்களுடைய மனைவி ராஜி, இவங்க எல்லாரும் வந்து தலைமறைவா வராங்க. இதுல குமார் அப்படின்ற ஒரு நபர் வந்து கோவையில் ஒரு தனியார் கம்பெனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறுக்கும் தொழிற்சாலையில வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபரை எப்படியோ தேடி போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த நபரை கைது பண்றாங்க. அதே மாதிரி ராஜி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது ஹோட்டல்ல வந்து இவங்க ஹவுஸ் கீப்பிங் மாதிரி ஒர்க்கு வந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணியும் பார்த்து கைது பண்றாங்க. இவங்க 2 பேரையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடக்கத்துல நாங்க ரொம்ப நல்ல பசங்க தான் நினைச்சோம். ஆனா எங்களுடைய பண பற்றாக்குறை, பண டிமாண்டு, இந்த பசங்களை வச்சு எவ்வளவு கோடியா சம்பாதிக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி நாங்க திட்டம் தீட்டினோம். அதன் அடிப்படையில் தான் இந்த 2 பசங்களையும் இது மாதிரி நான் தவறா வழி நடத்திட்டு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தனலட்சுமி தன்னுடைய வாக்குமூலம் கொடுக்குறாங்க. பிறகு அவங்களுடைய வாக்குமூலம் கொடுத்த பிறகு சுமார் 19 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க. அப்படி இருந்தாலும் 5 நபர்கள் வந்து தலைமறைவா வராங்க. இருந்தாலும் இந்த தலைமறைவு ஆவணதுல குறிப்பான நபர் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சதீஷ், தமிழரசன் மற்றும் கபிலன், ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபராதம் கட்டணும், அதோடு இல்லாம 30 வருஷம் அப்படின்ற சிறை தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த, அதாவது 24/1/2026 அன்று ஒரு சிறப்பான தீர்ப்பு கொடுத்து இந்த பசங்களுடைய அந்த மனதினுடைய இருக்கக்கூடிய காயத்தை வந்து போக்குற மாதிரி இந்த தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல தொடக்கத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் அதோடு மட்டும் இல்லாம 24 நபர்களுக்குமே தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்திருப்பேன். நீங்க உங்க கையில கச்சிருந்தா என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல அந்த 2 பெண்களும் வந்து யாருக்கிட்ட பழகணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கிட்ட பழகக்கூடாது அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சு செய்திருந்தா இது மாதிரி தனலட்சுமி போன்ற ஒரு பெண் கிட்ட அவங்க மாட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் இது மாதிரி சீரழிஞ்சிருக்காது. பிறகு இந்த மொத்த நபர்களையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டு கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் வச்சு போக்சோ சட்டத்திற்கு இவங்களை எல்லாருக்குமே வந்து தண்டனை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இன்னைக்கு இந்த ஒரு நல்ல கருத்து நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நம்மள என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம பழகக்கூடிய நபர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிடக்கூடாது, ரொம்ப கெட்டவங்கன்னு நம்ம நம்பிடக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பு அப்படின்றது உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? உஷாரா கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.